ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷ தமிழ் புத்தாண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு 14/4/2026 அன்று ஆரம்பமாகிறது. அதாவது தனுசு லக்கணத்தில் சதய நட்சத்திரத்தில் துவாதசி தேதியில் செவ்வாய்க்கிழமை பாருங்க வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது. சரி, இந்த 14/4/2026 முதல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதி, 5ஆம் இடத்துல கோணம் ஏறி வலுவா இருக்கிறார். அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து பாருங்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வையிட இருக்கிறார். அதுக்கப்புறம் சனி பகவானால உங்களுக்கு தொல்லைகள் இருக்காது. அதே போல 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 10ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் பாருங்க ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். ஏன் அப்படின்னா சனி பகவான் 5ஆம் இடத்துல கோணமேறி இருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அதுக்கப்புறம் சனி பகவானால உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்க முடியாது. அதுவரையும் கோணத்தில் சனி இருப்பதனால வாகன விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். மேலும் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது இந்த குரு 8ஆம் இடத்துல இருப்பதனால நிறைய பேருக்கு பண கஷ்டம், பண புழக்கம் அதிகமாக இல்லை, சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கலை, திருமண தடை வருது, குழந்தை பாக்கியம் பாருங்க உண்டாவதில் தாமதம் இருக்கு. அதே போல கூட பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடக்கலை. அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பாருங்க வேலையாட்களால் பிரச்சனை, சரியான வேலையாட்கள் அமையல, இது போன்ற பிரச்சனை இருக்கும். அதே போல நிறைய குடும்பத்தில் பாருங்க ஆபரண நஷ்டம், ஆபரணங்கள் காணா போகிறது, திருடு போகிறது. அதே போல பாருங்க ஆபரணங்களை அடகு வைத்து பாருங்க வேற ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த முயற்சி எல்லாமே சரியாக முடியல, முயற்சி தோல்வியில் முடியுது அப்படிங்கிற ஒரு நிலை. மனசில் தைரியம் குறையுமா, அதே போல் நிறைய பேருக்கு மனசில் தைரியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடு குறைவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக, அதாவது மே மாதத்துலேருந்து அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா மே மாதத்துலேருந்து தான் குரு மறைவாக இருக்கிறார். அப்போ பாருங்க 3ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த குரு 8ல் மறைவாக இருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாதியில் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த உயர்கல்வி படிப்பதில் தடை இருக்கும், அந்த படிப்பை பூர்த்தி செய்ய முடியாதுங்க. ஆனால் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பாருங்கள் இருக்கக்கூடிய கல்வி உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது உங்களுடைய தடைப்பட்ட கல்வியை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் குடும்பத்தில் ஒரு காரியம் செய்ய போகிறோம், அந்த காரியம் பாருங்கள் சிறப்பாக நடத்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக. அதே போல் சொந்த பந்தங்கள் எல்லாமே பகையாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே போல் நிறையா முதலீடு போடுறேன் ஒரு தொழிலில், ஆனால் அதுக்கேற்ற லாபம் கிடைக்கல, முதலீடு எங்கே தான் போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, மனசில் ஒரு நிம்மதி இல்லை, அதே போல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதி. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு உறுதியா நம்பலாம்.
அப்போ இந்த வருஷம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு பிறகு பாருங்க, குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று 5ஆம் இடத்தையும் உங்க ராசியையும் 3ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். இதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, முயற்சிகள் வெற்றியில முடியும். வருகின்ற ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில முடியும். யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ அவங்கெல்லாம் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2027 ஜூன் வரையும் பாருங்க, யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குங்க, ஒரு வருஷத்துக்கு. அதே போல குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி, விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சரி, விருச்சக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உயர் பதவி, புது வேலை, அரசாங்க வேலை, அரசியல் யோகம், இப்படி எல்லாத்துலேயும் பாருங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த பராபவ வருஷத்தில் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும், புதிய பதவி, கூடுதல் பதவி தேடி வரும், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், உத்தியோகத்தில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த அதிகாரிகள் இடம் மாறுவார்கள், அதே போல் இன்கிரிமெண்ட் அதிகரிக்கும். இப்படி உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பல அதிர்ஷ்டங்கள் உண்டு. நிறைய பேருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு 2026-27 அரசாங்க வேலை கிடைக்கும். இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூனுக்குள்ள நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க வேலை தேடி, அரசாங்க வேலை தேடி காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அரசாங்க வேலை உண்டு. பாருங்க, போட்டித் தேர்வு எழுதினாலும் சரி, மற்ற வகையிலும் சரி, உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் யோகம் உண்டு. அதே போல அரசியல் பதவிகள் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல பாருங்க, குடும்பத்தில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பராபவ வருஷத்தில். அதே போல புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். புதுசாக நான் கார் வாங்கணுங்க அப்படின்னா இந்த பராபவ வருஷத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், வைகாசி 18 தேதிக்கு அப்புறம் புதுசாக வண்டி வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பதனால அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும், நல்ல திட்டமிடுதல் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம், இந்த ஷேர் மார்க்கெட்டு, லாட்டரி பாருங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இப்படி பல வகையிலும் பாருங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் முதலீடு மூலம் பாருங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நீங்கள் எதில் முதலீடு போட்டாலும் வைகாசி 18 தேதிக்கு அப்புறம் அந்த முதலீடு மூலம் ஒரு வருஷம் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்களும் நடக்கும். விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கலையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கெல்லாம் பாருங்க, அந்த காரியம் விரைவில் பாருங்க நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பராபவ வருஷத்தில். அதாவது இந்த 14/4/2026 முதல் ஒரு வருஷத்துக்குள்ள பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கட்டாயம் நடக்கும். அதே போல முக்கியமாக பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல கோணமேறி வலுவா பாருங்க அமர இருக்கிறார். அதே போல பழைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் தரும். இன்னும் சொல்ல போனால் உங்கள் அப்பா, உங்கள் பாட்டனார் விற்ற சொத்துக்களை நீங்கள் திரும்ப வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்குங்க இந்த பராபவ வருஷத்தில். அப்போ பழைய சொத்துக்கள் சேரும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்படி பல அதிர்ஷ்டங்கள் பாருங்க தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல கிரகங்கள், வலுவான கிரகங்கள் சஞ்சாரம் செய்யிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சனி பகவானுக்கு கோணத்தில் குரு, குருவுக்கு கோணத்தில் சனி
பாருங்க, உழைப்பால் உயர்வு, உழைப்பை விட வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்க போகிறது. இப்ப குரு மறைவா இருக்கிறதுனால பாருங்க, வேலை இழப்பு, அவமானம், பிள்ளைகளால் கஷ்டங்கள், பண கஷ்டம், முதலீடு நஷ்டம், வண்டி வாகன நஷ்டம், விபத்து, இப்படி பல சிரமங்களை பார்ப்பீங்க. முக்கியமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இந்த பராப வருஷம் ஆரம்பத்திலேயே, அதாவது தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு புத்துயிர் பெற்று பாருங்க, சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். குரு பகவானின் உச்ச பார்வை உங்கள் ராசிக்கு விழ இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அப்போ இந்த பராப வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் உங்களுக்கு கொண்டு வரும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.